நார்மல் பேண்ட்டுக்கு கட்டிங் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, மொத்தம் 2 பீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இப்படி கட் ஆகுது இல்லைங்களா? இப்போ இந்த பிளேஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க இருந்து இப்படி வருது இல்லையா? ஸோ இந்த பிளேஸ் தான் சென்டர்ல வரும். அண்ட் இதோட ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லைங்களா? இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கீழே ஆங்கிளுக்கு வர இடம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 பீஸையும் தனித்தனியா பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு சென்டர்ல வரக்கூடிய போர்ஷனை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு ஒரு லெக், ரைட் சைடு ஒரு லெக், இப்படி வர மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த இந்த கட் வருது இல்லைங்களா? இந்த க்ரோச் வருது இல்லைங்களா? இந்த சைடு தான் இப்ப ஜாயின் பண்ண போறோம். ஸோ இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் ஒரு பீஸ் வரும், பேக் ஒரு பீஸ் வரும். ஸோ இப்படிதான் ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளவு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு தைக்கணும். 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்லயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து இதோட ஆப்போசிட் சைடு. இப்ப இங்க இருந்து இது ஃபுல்லா ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் கீழே வந்து இப்போ கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உள் பக்கமா கேன்வாஸ் வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கேப்ல வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கேன்வாஸோட சைஸுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைப்பட்டா இந்த இடத்துல டாப் ஸ்டிச் மாதிரியும் கொடுத்துக்கலாம், நீட்டா இருக்கும்.
ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல கேன்வாஸ் வைங்க, அப்போதான் வந்து ஸ்டிஃபா இருக்கும். அப்படி ஒரு வேளை வைக்கல அப்படின்னா இது வந்து இது மாதிரி ஆயிரும், அதாவது லெக்கின் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷிங் நீட்டா இருக்கு. தேவைப்பட்டா சென்டர்லயும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாஸ் ஷீட் ஆல்ரெடி ரெடிமேடாவே ஒரே சைஸ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. நீங்க தேவைப்படுற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஆப்போசிட் இன்னொரு லெக்குக்கும் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 இன்ச் கேப்ல ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி ஓகே. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து டாப்புக்கு மேல வாங்க. மேல வந்துட்டு இத வந்து இப்படி அந்த ஷேப் கொண்டுட்டு வரணும். 2 லெக் 2 சைடு வர மாதிரி ஷேப் கொண்டுட்டு வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்து நமக்கு இங்க ஒரு ஸ்டிச் வந்திருக்கு, பேக்ல இங்க ஒரு ஸ்டிச் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டிச்சும் சென்டரா வர மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சென்டர் லெக். இங்க பாருங்க. அண்ட் இந்த சைட்ல நமக்கு ஒரு லெக் கிடைச்சிருக்கும். அண்ட் இதோட ஆப்போசிட் சைட்ல ஒரு லெக் கிடைச்சிருக்கும். இப்படிதான் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு லெக் எடுத்துட்டு இதை ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி இங்கிருந்து இப்படியே வரணும்.
ஓகே. ஸோ இங்கிருந்து இப்படியே வரணும். வந்துட்டு இந்த சென்டர் இந்த ஸ்டிச் ரெண்டும் இப்படி ஒன்னா ஜாயிண்ட் ஆகும். அண்ட் இதோட ஆப்போசிட் சைட் இன்னொரு லெக்குக்கு ஸ்டிச் இப்படியே போகணும். இப்படியே வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருந்தோம். ஸோ அதே அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வரும்போது 2 ஸ்டிச்சும் ஒன்னா மீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இது மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து டாப்ல ஒரு 1/4 இன்ச்ல ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எவ்வளவு மார்க் பண்ணோம்? 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோமா, 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோமா, அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இப்போ எலாஸ்டிக் கொடுக்குற மாதிரி இருந்தா உள்ளுக்குள்ள எலாஸ்டிக் வச்சுக்கலாம், வேண்டாம்னா நீங்க ரோப் வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹிப் சைஸ் என்னவோ அந்த ரவுண்டுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ 29 இருக்கு, ஹிப் சைஸ் 29. ஸோ 29க்கு இப்போ நான் வந்து 1 இன்ச்சில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு
இப்போ உள்ள வச்சு ஸ்டிச் பண்றோம். ஓகே, உங்களுக்கு எலாஸ்டிக் எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா விரிஞ்சு கொடுக்குற எலாஸ்டிக்கா இருந்தா ஒரு 2 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி ஸோ இப்போ வந்து இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை வந்து நல்லா இப்படி மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கேதரிங் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இதுக்கு மேல சென்டர்ல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எப்பயுமே பர்மனண்டா அந்த கேதரிங் அப்படியே நின்னுக்கும். ஸோ எலாஸ்டிக்கும் கேதரிங்கும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கேதரிங் எலாஸ்டிக் ரெண்டுமே இருக்கு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபைனல் லுக் இதுதான், இப்படிதான் வந்திருக்கு. ஸோ மேலே வந்து எலாஸ்டிக் வச்சிருக்கோம் அண்ட் கேதரிங்கும் இருக்கு. அண்ட் இதோட சென்டர் போர்ஷன் இதுதான். ஸோ சென்டர் ரெண்டும் இப்படி ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கணும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கேதரிங் கிடைச்சிருக்கும். ஓகே, அண்ட் இதுதான் இதோட பாட்டம். ஓகேங்களா?
ஸோ இப்படிதான் ஸ்டிச் பண்ணணும். நார்மல் பேண்ட் அண்ட் எலாஸ்டிக் பேண்ட் இப்படிதான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணி அனுப்புங்க.